ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு 10 டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தது இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ஒரு சிலதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் நான் இரிகேஷன் இன்ஜினியரில் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்கிறேன். The total cultivable command area may not be cultivated at the same time in the year due to various reasons. Some of the area may remain vacant during the Kharif season or Rabi season or for the entire year. அதாவது கல்டிவேபிள் கமாண்ட் ஏரியாவிலேயே ஒரு சில காரணங்களால் ராபி சீசன்ல பயிர் ஒரு சில இடத்துல பயிர் பண்ணியிருக்க மாட்டாங்க, காரிஃப் சீசன்ல ஒரு இடத்துல பயிர் விளைஞ்சிருக்காது. மொத்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே கூட ஒரு சில பர்சன்டேஜ் லேண்ட்ல பயிர் வச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. Thus intensity of irrigation may be defined as the ratio of cultivated land which is irrigated by the canal to the total cultivable command area. அதாவது இரிகேஷன் பண்ற லேண்டுக்கும் மொத்தமா கல்டிவேட்டட் கமாண்ட் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ, மொத்த ஏரியா விளையக்கூடிய மொத்த ஏரியா கீழையும் அதுல எவ்வளவு பயிர் வச்சிருக்க ஏரியா அப்படிங்கறத மேலேயும் வச்சு 2 டிவைட் பண்ணி போட்டோம்னா தான் அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். அது மூலமா எத்தனை பர்சன்டேஜ் இன்டூ 100 போட்டோம்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது 100% விட அதிகமாகவும் வரும் அப்படிங்கிறதையும் அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருப்போம். ஏன்னா காரிஃப் சீசன்ல 90% லேண்ட் இரிகேட் பண்ணியிருப்போம். ராபி சீசன்ல அந்த மொத்தம் 100%னா 90% காரிஃப்லயும் ஒரு 60% லேண்ட் காரிஃப்ல வச்சது காரிஃப்ல எடுத்துருவோம். ஒரு 60% மறுபடியும் அந்த லேண்ட்ல ராபி சீசன்ல வைப்போம். அப்ப 90 + 60 150% விளைச்சல் கொடுத்துருப்போம். மொத்த லேண்டோட ஏரியா 100. அப்ப 150/100 1.5 வந்துடும். அப்போ 150%. அப்போ 100% விட அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிராப் ரேஷியோ. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா அண்டர் 2 மெயின் கிராப் சீசன்ஸ். If area under Kharif crop is 500 hectare and the area under the Rabi crop 250 hectare, then the crop ratio Kharif to Rabi is 2:1. 2 டிவைட் பண்றது தான் crop ratio அப்படின்றாங்க. The crop ratio should be so selected such that the discharge of canal supplying water to the Kharif and Rabi season may be nearly equal. ரெண்டுக்கும் ஈக்குவல் டைம்ல இருக்கும். அந்த இதை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றது, அந்த டிஸ்சார்ஜை செலக்ட் பண்றது. அடுத்து கிராப் ரொட்டேஷன். சேஞ்சிங் த டைப் ஆஃப் கிராப் ஃபார் கல்டிவேஷன் ஆன் த சேம் லேண்ட் இஸ் நோன் அஸ் த கிராப் ரொட்டேஷன். அதாவது ஒரே கிராப்பே வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பயிர் வச்சாங்கன்னா அடுத்த ஒரு பயிர் அது மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் லேண்ட்ல நிறைய சத்து இருக்கும். சரிங்களா? பை அடாப்டிங் திஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் கெட்ஸ் ரீஸ்டோர்டு. அந்த ஃபெர்டிலிட்டி சாயில் ரீஸ்டோர் ஆகுது. அது மூலமா தான் மாத்தி இருக்கிறதுனால. எக்ஸாம்பிள் த கிராப் ரொட்டேஷன் ஃபாலோடு. ரைஸ்க்கு அப்புறம் கிராம்க்கு அப்புறம் ரைஸ் வைப்பாங்க. இல்லை வீட்க்கு அப்புறம் மில்லட்க்கு அப்புறம் கிராம் வைப்பாங்க. அடுத்து ரைஸ், கிராம், மைஸ் அந்த மாதிரி மாற்றி கிராப்ஸ் வைப்பாங்க. அடுத்து கிராப் பீரியட். கிராப்போட பீரியட்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் பீரியட் ஃப்ரம் த டைம் ஆஃப் சோவிங் த கிராப் டு த டைம் ஆஃப் ஹார்வெஸ்டிங் இட். அதாவது செடி சோவிங்னா பயிர் நடுறது, விளைவிக்கிறது, அந்த ஸ்டார்ட் பண்றது. ஹார்வெஸ்டிங்னா அந்த பயிர் அறுவடை செய்யறது. சரிங்களா? அது ரெண்டுக்கும் உள்ள டைம் தான் கிராப் பீரியட் அப்படின்றாங்க. இட் இஸ் த பீரியட் இன் விச் த கிராப் ரிமைன்ஸ் இன் த ஃபீல்டு. அந்த ஃபீல்டுல கிராப்ஸ் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்றது தான் கிராப் பீரியட் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இதே போல பேஸ் பீரியட் ஒன்று இருக்கு. அந்த டாபிக்கை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு புரியணும். ஓவர்லேப் அலோவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம இதை ஃபுல்லா படிச்சு பார்க்கறத விட ஓவர்லேப் அலோவன்ஸ்னா இப்ப காரிஃப் சீசனுக்கு நம்ம கெனல்ல இத்தனை m³/s டிஸ்சார்ஜ் கொடுத்துருப்போம். இத்தனை நாளைக்கு தான் கொடுத்துருப்போம். அதே போல ராபி சீசனுக்கு இவ்வளோ அப்படின்னு அளந்து தான் கொடுத்துருப்போம். ஒரு சில சமயம் காரிஃப் சீசனை தாண்டி ராபி சீசனுக்கு அந்த கிராப் விளையும். அது முழுசா அதோட வளர்ச்சி மாற்றம் நடந்திருக்காது. சரிங்களா? அது ராபி சீசன்ல கொஞ்ச நாள் இது எடுத்துக்கும். காரிஃப் கிராப் ராபி சீசன் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் விளைஞ்சிரும். அப்போ ராபி சீசனோட வாட்டரை இது கொஞ்சம் எடுத்துக்கும். சரிங்களா? அது பேர் தான் ஓவர்லேப் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு எடுத்திருக்கு, அது அடுத்த பீரியடோட வாட்டரை இது எடுத்துக்குது. இந்த பீரியட்ல இருக்க கிராப்ஸ் அதுதான் ஓவர்லேப் அலோவன்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பேலியோ இரிகேஷன் அப்படின்னா என்னன்னா, the supply of water to the land before sowing the crop to moisten the land is called as the paleo irrigation. நம்ம கிராப் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேண்டை ஈரப்படுத்தணும்.
அதுக்கப்புறம் தான் கிராப்ஸ் வச்சோம்னா விதை போட்டோம்னா அப்போ தான் முளைக்கும். அதுக்கு அந்த கிராப் வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த தண்ணியோட அளவு வந்து பேலியோ இரிகேஷன் அப்படின்றாங்க. அது இட் இஸ் கால்டு ஆல்சோ கால்டு பேலியோ வாட்டர் இல்லைனா பேலியோ இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து கோர் பீரியட் கோர் டெப்த் அப்படின்னா என்னன்னா, முன்ன கிராப் பீரியட் கிராப் டெப்த்னு பார்த்தோம். கிராப் பீரியட் வந்து பார்த்துருந்தோம். அது கிராப் பீரியட் என்னன்னா அந்த கிராப் வந்து அந்த நிலத்துல வளர்ற மொத்த டைம் தான். கோர் பீரியட் கோர் டெப்த் அப்படின்னா என்னன்னா, அந்த பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்டைன் அளவு வளர்றதுக்கு தேவையான டைம், அதுக்கான தண்ணியோட அளவு கோர் டெப்த். சரிங்களா. த ஃபர்ஸ்ட் வாட்டரிங் டன் when the crop has grown about few centimeter high is known as the core watering. ஃபர்ஸ்ட் வாட்டரிங் கொடுக்குற வாட்டரை வந்து கோர் வாட்டரிங்கிறாங்க. த பீரியட் இஸ் நோன் அஸ் த கோர் பீரியட். அதுக்கு தேவையான பீரியட் அந்த சர்டின் சென்டிமீட்டர் ஒரு அளவு வச்சிருப்பாங்க, அந்த அளவு வளர்றதுக்கு தேவையான டைம் வந்து கோர் பீரியட் சொல்றாங்க. The value of core period is about 2 to 4 weeks for rice, 3 to 8 weeks for wheat. சரிங்களா. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். The total depth of water supplied for few centimeter high crop as first watering is known as the core depth. அதாவது அந்த 3 to 8 வாரம் அல்ல அந்த ரைஸ்க்கான 2 to 4 வாரத்துல ரைஸ் வந்து ஒரு சர்டின் சென்டிமீட்டர் வளருதுன்னு தெரியும். அந்த சர்டின் சென்டிமீட்டர் வளர்றதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து விட்டு வைக்கணும். சரிங்களா. அதுதான் நம்ம வந்து கோர் டெப்த்னு சொல்றாங்க. The value of the core depth is 13.5 சென்டிமீட்டர் டு 13.5 சென்டிமீட்டர் வந்து வீட்டுக்கும் 16.5 சென்டிமீட்டர் சுகர் கேனுக்கும் 19 சென்டிமீட்டர் ரைஸ்க்கும் நம்ம வந்து அவ்வளவு தண்ணி வந்து கொடுப்போம் அந்த சர்டின் ஹைட் வளர்றதுக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வாட்டர். டைப்ஸ் ஆஃப் வாட்டர் 3 டைப் இருக்கு. கிராவிடேஷனல் வாட்டர், கேபிலரி வாட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னு. கிராவிடேஷனல் வாட்டர்னா என்னன்னா, வாட்டர் தட் ஃப்ளோ டவுன் அண்ட் கெட்ஸ் ஜாயின்ட் இன்டு த வாட்டர் டேபிள் டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, நாட் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட் க்ரோத். கிராவிடேஷனல் வாட்டர்னா சாயில் போர்ஸ் வழியா தண்ணி வந்து நேராக கீழே போறது தான் கிராவிடேஷனல் வாட்டர். அது வந்து பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகாது, அது நேராக கீழே போயிடும், கிரவுண்ட் வாட்டர் போய் தொற்றும். கேபிலரி வாட்டர்னா the portion of water retained in the soil by the soil after completely eliminating the gravitational water gets absorbed by the plants and useful for the plant growth. அதாவது கிராவிடேஷனல் வாட்டரால தண்ணி வந்து கீழே போயிடும், அதை மீறி அதுக்கப்புறம் அந்த இது இல்லாமல் அதுக்கப்புறம் வர வாட்டர்லாம் அந்த சாயில் ட்ரெயின்லேயே நிற்கும். அது வந்து கேபிலரி ஆக்ஷனால தவறத்தில் உரிய முடியும், அதனால அது கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம டியூட்டி அப்படின்ற பாயிண்ட வந்து பார்க்குறோம். டியூட்டி அப்படின்னா என்னன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா கவனிச்சோம்னா புரியும். நம்ம டியூட்டியை வச்சு தான் ஒரு இதை கணிக்கவே முடியும். ஒரு கிராப் வந்து அதுக்கு எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ நாள் இதாகும் அப்படின்றத பற்றிலாம் இந்த டியூட்டி, டெல்டா, பேஸ் பீரியட், இந்த 3 பாயிண்ட்டை தான் பார்ப்போம். அந்த 3 பாயிண்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். It is defined as the amount of hectare of land that can be irrigated by constant supply of water at the rate of 1 cubic throughout the base period. It is expressed in hectare per cubic. The duty of water is not constant. Various factors affecting the like soil condition, method of plugging, method of application of water, climatic condition, etc. Duty அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்டன் ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில் 1 m³ அப்படின்ற அளவு நம்ம வந்து தண்ணி விடுறோம் த்ரூ அவுட் த பேஸ் பீரியட். இப்போ ஒரு பேஸ் பீரியட் வந்து நமக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்கு அப்படின்னா 10 நாள் 1 m³ அப்படின்ற அளவு 1 m³ பெர் செகண்ட், கியூமக்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே 1 cubic அப்படின்னா கியூமக்னா மீட்டர் கியூப் பெர் செகண்ட். இங்கே பாருங்க காமிச்சிருக்கேன், மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1 m³ அப்படின்ற அளவு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த 10 நாள் அதோட அந்த கிராப்போட பேஸ் பீரியட்னா 10 நாளில் அது வந்து எவ்வளோ ஏரியாவை வந்து இரிகேட் பண்ண முடியும் அப்படின்ற அளவு, அதுதான் ஹெக்டேர் பெர் கியூமக் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டியூட்டின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிராப்புக்கும் டியூட்டி எவ்வளோ இருக்கு. ரைஸ்க்கு வந்து 900 ஹெக்டேர் பெர் கியூமக், வீட்டுக்கு வந்து 1800, காட்டனுக்கு 1400, சுகர் கேனுக்கு 800. உங்களுக்கு வந்து இப்போ சில டவுட் வந்திருக்கும், என்னன்னா நம்ம வந்து தண்ணி விடுறத பொறுத்து அது வந்து அதிக தண்ணி ஒரே இடத்துல விடாமல் நகர்த்தி விட்டோம்னா அதிக ஏரியா வந்து நம்ம இரிகேட் பண்ணலாமே, இது வந்து எப்படி கான்ஸ்டன்டாக சொல்றது அப்படின்னா, நான் டியூட்டி டெல்டா பேஸ் பீரியடுக்குள்ள ரிலேஷன் நான் சொல்லும் போது உங்களுக்கு அது தெளிவாக புரியும். டியூட்டி ஆஃப் த கெனால் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த கெனால் அவுட்லெட் ஃபேக்டர். சரிங்களா. கெனால் அவுட்லெட் ஃபேக்டர் அப்படின்றத வச்சு சொல்லலாம். ஃப்ளோ டியூட்டி இல்லைன்னா கெனால் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா.
ஸ்டோரேஜ் டியூட்டி, ஃப்ளோ டியூட்டி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃப்ளோ டியூட்டினா டைரெக்டாக ஃப்ளோ ஆகிறது, ஸ்டோரேஜ் டியூட்டினா ஸ்டோர் பண்ணி வச்சு தண்ணி வந்து வர்றது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டியூட்டியோட அளவு வந்து ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், ரெயின்ஃபால், சாயில் கேரக்டரிஸ்டிக். சாயில் வந்து கோர்ஸ் கிரைன், ஃபைன் கிரைண்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது உள்ள தண்ணி வந்து பெர்வியஸ் ஆகும், அதோட அளவு வந்து மாறும். ரெயின்ஃபால் இருந்தால் அதுவும் வந்து டியூட்டியோட அளவு மாற்றும், ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி கொடுத்ததுல. கிளைமேட் கண்டிஷன் மாதிரி வந்தால், ஹீட் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி. பேஸ் பீரியட் என்னென்னு பார்ப்போம். டைப் ஆஃப் கிராப், என்ன கிராப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டியூட்டி கொடுப்போம். டோப்போகிராஃபி ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து ஸ்லோப்பாக இருந்தால் அதிக தூரத்துக்கு தண்ணி ஈஸியாக ஓடிடும். மெத்தட் ஆஃப் பிளக்கிங், எப்படி பிளக் பண்ணுறோம், டீப் பிளக்கிங், ஷாலோ பிளக்கிங் அந்த மாதிரி இருக்குது. நல்லா தோண்டி வைக்கிறது, மேலாத போடுற பயிரும் இருக்குது. வாட்டர் டேக்ஸ், மெத்தட் ஆஃப் இரிகேஷன், இதெல்லாம் இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டியூட்டி வந்து இப்போ பார்த்தோம். அடுத்தது பேஸ் பீரியட், டெல்டாவெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்டாவை பார்ப்போம். டெல்டானா என்ன? Each crops requires certain amount of water for its maturity and growth. நமக்கு தெரிஞ்சது தான், ஒவ்வொரு கிராப்பும் அதோட மெச்சூரிட்டி growthக்கு வந்து certain amount வந்து வாட்டர் தேவை. If the total amount of the water is supplied to the crop is stored on the land without any loss, then will be the thick layer of water standing on the land. அதாவது நம்ம இப்போ ஒரு நெல் பயிரே ஒரு வயலில் வச்சுருக்கோம்னா அதில் கீழே வந்து இம்பெர்வியஸ் லேயராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. பெர்குலேஷன் நடக்காத மாதிரி வச்சுட்டு அதில் வந்து செர்டைன் ஹைட்டு, அந்த ஏரியாவில் ஒரு 100 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டு வச்சுக்குவோம் மொத்தமாக. அதாவது அதோட பேஸ் பீரியட் இத்தனை மாதம் வந்து அந்த நெல் விளையும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிப்பாட்டி தான் தண்ணி விடுவோம். அந்த மொத்த தண்ணியோட அளவு வந்து அளந்தோம்னா 100 சென்டிமீட்டர் வருதா இல்லை 80 சென்டிமீட்டர் வருதா, அந்த டெப்த்தை தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் கீழே பெர்குலேஷன் நடக்காமல், எவாப்ரேஷன் நடக்காமல் அந்த டெப்த்தை மட்டும் சொல்கிறது தான் டெல்டா. எவ்வளோ தண்ணி மொத்தமாக விட்ட தண்ணியோட அளவு தான் டெல்டா அப்படின்றாங்க. ஒரு சில கிராப்ஸுக்கு அதோட இது டெல்டா வேல்யூ சொல்லியிருக்கேன். ரைஸ்க்கு வந்து 90லேருந்து 125 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் தண்ணி விடணும். மைஸுக்கு 45, கிரவுண்ட் நட்டுக்கு 30, மில்லட்டுக்கு 30, வீட்டுக்கு 40, மஸ்டர்டுக்கு 45, கிராமுக்கு 30, பொட்டேட்டோவுக்கு 70 to 60, 75 to 60, சுகர் கேனுக்கு 120, டொபாக்கோவுக்கு 70 சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கேன் அளவெல்லாம். சரிங்களா? அத்தனை சென்டிமீட்டர் திக் லேயர். சரிங்களா? இப்போ வந்து இதில் 30 சென்டிமீட்டர்னா 1 அடி ஹைட்டுக்கு வந்து நம்ம தண்ணியை நிற்க வச்சோம்னா அந்த கிராப் வந்து அதை உறிஞ்சி அந்த தண்ணி ஃபுல்லாக காலியாகும் போது அந்த கிராப்ஸ் வந்து ஃபுல் மெச்சூரிட்டி லெவலை வந்து அடைஞ்சிரும். இது எப்போனா மண்ணில் தண்ணி வந்து சாயில் வழியாக உள்ளே போகாத போது, எவாப்ரேஷன்லாம் நடக்காத போது மட்டும்தான். அந்த லாஸஸ்லாம் எப்படி கன்சிடர் பண்ணணும் பின்னாடி சொல்லுவோம். லாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க போகிற டெஃபினிஷன் பேஸ் பீரியட். சரிங்களா? இட் இஸ் த டைம் elapsed between first watering and the last watering is called as the base period. அதாவது பிஃபோர் சோவிங் த சீட், விதை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டரிங் விட்டுருவோம். ஹார்வெஸ்ட் பயிர் அறுக்கிறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் வாட்டரிங் நம்ம நிப்பாட்டிடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் வாட்டரிங்லேருந்து லாஸ்ட் வாட்டரிங் வரைக்கும் உள்ள டைம் தான் பேஸ் பீரியடு. பேஸ் பீரியடுக்கும் கிராப் பீரியடுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லியிருக்கேன். பேஸ் பீரியடுங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டைம்னு வச்சுக்கோங்க. பி ஃபர்ஸ்ட்லேருந்து பி லாஸ்ட். கிராப் பீரியட் வந்து சி சோவிங்லேருந்து சி ஹார்வெஸ்டிங். சரிங்களா? பேஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி தான் கிராப் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். பேஸ் பீரியட் முடிஞ்சு அந்த லேண்டு காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹார்வெஸ்டிங் நடக்கும். சரிங்களா? அப்போ இதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். சி கிரேட்டர் தென் பி தான் எப்போவுமே. சரிங்களா? சினா கிராப் பீரியட், பினா பேஸ் பீரியட். இதில் பேஸ் பீரியட் வந்து ஒவ்வொரு கிராப்புக்கு ரைஸ்க்கு 120, வீட்டுக்கு 120, மைஸ்க்கு 100, காட்டனுக்கு 200, சுகர் கேனுக்கு 300, சம்டைம்ஸ் 310, 320 நாள் கூட ஆகும். சரிங்களா? இதுதான் நம்ம இது வரைக்கும் போன வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு நோட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். The total water requirement of the crop is not supplied at that time. டோட்டல், அதாவது டெல்டான்னு என்ன, மொத்தமாக ஒரே டைமில் தண்ணி விட்டோம்னா அது வளர்கிறதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையில் அதை வந்து நம்ம ஒரே டைமில் கொடுக்க முடியாது. த வாட்டர் இஸ் சப்ளை டு த பிளான்ட் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ் ஸோ தட் த ரூட் ஜோன் மே ரிமைன் சேச்சுரேட்டட் அண்ட் நவுரிஸ்டு த்ரூ அவுட் த பீரியட் என்சூர் ஹை ஈல்டு. த ஃபேக்டர் அஃபெக்டிங் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது. என்னன்னா,
நம்ம வந்து ஒரே டைமில் தண்ணியை கொடுத்துட்டோம்னா அது ஈஸியாக பெர்குலேஷன் நடந்து எவாப்ரேஷன் நடந்து வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த த்ரூ அவுட் த பேஸ் பீரியட் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை வந்து ஹை ஈல்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கிராப் வந்து வளர்ப்போம். அதுதான் நான் ஒரு நோட் பாயிண்ட் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பார்த்து நம்ம வந்து எதுக்காக நம்ம இந்த டெஃபினிஷன் எல்லாம் படித்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். என்ன சம்மெல்லாம் வருது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.